இந்த பொண்ணு செத்து போன மீனுக்குள்ள கட்டுக்கட்டா பணத்தை வச்சு அங்க இருக்க ஹோட்டலோட செஃப் கிட்ட இதை சமைச்சுதாங்க ரொம்ப பசிக்குதுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த ராமு, என்டி பிச்சைக்காரி நீ கொடுக்குற மீனை நான் சமைச்சு தரணுமா? உன்னோட வேலை இங்க பாரு, இந்த குப்பை அல்றதான் அள்ளிட்டு போ அப்படின்னு கத்துறான். ஆனா இந்த சோமு கொடுங்க நான் சமைச்சு தரேன்னு பாசமா வாங்கிட்டு உள்ள போறான். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? அவதான் கேக்குறானா நீயே செஞ்சு கொடுத்துட்டு இருப்பியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மீனுக்குள்ள கட்டுக்கட்டா பணத்தை இருக்கிறத பார்த்து அவன் அழுங்காம ஆட்டை போட்டு வெயிட் பண்ண நான் வரேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு வெளியே வந்துடுறான். ராமுவோட நடவடிக்கை மேல சோமுக்கு டவுட் வருது. இருந்தாலும் கண்டுக்காம ஃபுட்டு சமைச்சு கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு மீனுக்குள்ள காசு வச்சிருந்தேனே எடுத்துட்டீங்களான்னு கேக்குறா. இப்பதான் அவனுக்கு புரியுது எதுக்கு ராமு அலறி அடிச்சுட்டு ஓடுனான்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனோட மேனேஜர் வந்து சோமுவை பிடிச்சி பிச்சைக்காரிக்கு சமைச்சு தர செஃப் எங்களுக்கு வேணான்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பிச்சைக்காரி வேஷத்துல இருந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர. ஆனா இப்ப நல்லா வந்திருக்கா. என்னன்னு பார்த்தா அவதான் இந்த ஹோட்டலோட ஓனரா. கிட்ட வேலை பாக்குறவங்களோட நல்ல மனசு தெரிஞ்சுக்கதா இந்த மாதிரி பிளான் பண்ணன்னு சொன்னாங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் சோமு வந்து வெளியே பார்க்கும்போது ராமு பிச்சைக்காரனா இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கு சின்சான் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.